வெல்கம் பேக் மனித பிளாக் சேனல். மனித பிளாக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஞாபகமா பெல் ஐகானை தட்டிடுங்க. எப்பவுமே நாகராஜனும் கூட நடந்த உண்மை சம்பவத்தை தான் வீடியோவா பதிவிட்டு இருந்தேன். ஆனா இந்த தடவை என் நண்பனுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தாங்க இந்த வீடியோல பதிவிட போறேன். வாங்க இந்த சம்பவத்துக்குள்ள போகலாம். இந்த சம்பவம் நடந்து ஒரு 30 வருஷம் ஆச்சுங்க. ஆனா எனக்கு இந்த சம்பவம் தெரிஞ்சு ஒரு 7 வருஷம் தாங்க ஆச்சு. இந்த சம்பவத்தை என் நண்பன் என்கிட்ட பாதி சொன்னா, அது போக அவங்க பேர்கிட்ட நான் தெரிஞ்ச விஷயத்தை தான் உங்கள்ட்ட நான் சொல்ல போறேன். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாலே நானும் விக்னேஷும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடியே. ஆனா அவன் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டயே பேசி கேட்கலாமா அப்படின்னு கேட்டான். என்ன ஆச்சுல சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே, ஒரு 3 நாளைக்கு முன்னால எனக்கு ஒரு சம்பவம் நம்ம குளத்தங்கரையில மீன் பிடிக்கும் போது நடந்துச்சு மணி. இதை பத்தி நான் அம்மாட்டெல்லாம் விஷயத்த சொன்னேன். ஆனா அம்மா அப்படி விட்டு கோயிலுக்கெல்லாம் கூட்டு போய் விபூதி எல்லாம் வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சாமி ஆடி சொல்லிச்சு பாத்துக்க. எனக்கு இந்த விஷயம் எதனால நடந்துச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியல பாத்துக்க. வீட்லயும் கேட்டு பார்த்துட்டேன், ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. யார்கிட்டயா இதை கேட்டு பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட விக்னேஷ் கேட்கறான். இப்போ நான் ஒன்னே சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு நாகராஜன் சொல்லி ஒரு அண்ணன் பாத்துக்க, அந்த அண்ணன்ட்ட கேட்டு பார்ப்போம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி விஷயத்த சொல்லு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றேன். அப்போ தாங்க ஒரு விஷயத்த சொல்றேன். என்னன்னா, அவன் மீன் பிடிக்க போகும்போது ஒரு 5 மணி இருக்குங்க. 5 மணில இருந்து ஒரு 6-6:30 மணி வரைக்கும் தூண்டில வச்சு மீன் பிடிக்க பார்த்துருக்கான். ஆனா அதுக்கு வரைக்கும் மீன் கிடைக்கல. டைம் போக போக அந்த இடம் இருட்டடைய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இவன் வந்ததுக்கு ஒரு 2 மீனாவது பிடிச்சிட்டு போயிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கோயில் பக்கத்துல இந்த பக்கம் தாங்க இவன் இருந்திருக்கான். அந்த டைம்ல ஒரு சங்கிலி சத்தம் மாதிரி இவனுக்கு காதுல கேட்டிருக்குதுங்க. இப்ப என்னது இந்த டைம்ல இங்க சங்கிலி சத்தம் ஏன் கேட்க போகுது அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது, அந்த சங்கிலி சத்தம் இவனுக்கு காதுக்கு பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப நெருங்கி கேட்கறது மாதிரி இவன் பாக்குறாங்க. அதுக்கு பிறகு இவன் பயத்துல திரும்பி பாக்குறாங்க. பார்க்கும்போது தான் தெரியுது, ஒரு சங்கிலி மட்டும் தனியா அந்த ரோட்டுக்கு அந்த சைடு. அந்த டைம் ரோடு சரியாலாம் போடலங்க, மண் ரோடு தான். அந்த மண் ரோட்டு சைட்ல ஒரு சங்கிலி மட்டும் தனியா இழுத்துட்டு போகுது. இது யாருடா இந்த டைம்ல சங்கிலி எல்லாம் இழுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி இவ எட்டி பார்த்துருக்காங்க. அந்த டைம்ல இவன் அரண்டு போய் அந்த குளத்தங்கரை சைடோடையே விழுந்திருக்காங்க. அதுல என்ன ஆச்சுன்னா, அந்த சங்கிலி சவுண்டு கேட்டலாங்க. இவன் அந்த சங்கிலியை பார்க்க போறான். இந்த சங்கிலி பெரிய சங்கிலியாங்க. ஆனா அது தன்னால இழுத்துட்டு போயிருக்குங்க. இவன் அதை பார்த்த உடனே தூண்டில் எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு போற வழியில கீழே வேற விழுந்திருக்கான். கீழே விழுந்த பிறகு கையில சராய்ச்சி ஒரு சின்ன காயம்லாம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு அரண்டு போய் இவன் நேர போய் இந்த விஷயத்த அவங்க வீட்டுல போய் சொல்லியிருக்காங்க. சொன்ன பிறகு இந்த டைம்ல நீ எதுக்கு அந்த கோயில் பக்கத்துல நீ எதுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா இவனை நல்லா திட்டி இருக்காங்க. இல்லம்மா நான் சும்மா தான் போனேன். ஆனா இது எப்படிம்மா தன்னால ஒரு சங்கிலி இப்படி போகும், எனக்கு அது ஒண்ணும் போய் புரியலையம்மா. ஆள் யாருமே இல்லை, அதை நான் நேரடியா பார்த்தேன். அது தன்னால மேல தூக்கிட்டு அது நல்ல கொஞ்சம் பெரிய சங்கிலி வரமான்னு இதெல்லாம் அவனை சொன்னா புரியாதுன்னு சொல்லி அந்த டைம் இவனை ஏசிருக்காங்க. இந்த சங்கிலியை இழுத்துட்டு போனது யாரு? ஆனா இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அவன் பார்த்ததும் கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது அப்படிங்கிறான். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்காங்க. அந்த அண்ணன்ட்ட கேட்டு பார்ப்பேன் இந்த விஷயம். அந்த அண்ணனுக்கு தெரியும் பார்த்துக்க. எனக்கு இது சரியான யாருங்கிறதெல்லாம் தெரியல, அண்ணன்ட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு நான் ஃபோன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அண்ணன் ஃபோன் எடுக்கல. ஏன்னா அந்த டைம் அண்ணன் இந்த பில்டிங் வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7:30 மணிக்கு அண்ணன் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. மணி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. அண்ணன் என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது எதுனாலும் சொல்லி அவன் மண்டையை போட்டு ஒரே குழப்பமா இருக்குனே, கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமான்னு கேட்டோன்னே, அந்த பையனோட பேர் என்ன மணி அப்படின்னு கேட்குறாங்க. என் பையனோட பேர் விக்னேஷ். அவனுக்கு பேர் நட்சத்திரம் ஏதாவது தெரியுமான்னு அண்ணன் என்கிட்ட கேட்குறாங்க. பேர் நட்சத்திரம் தெரியாதுன்னு அவன்கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னா, அதை கேட்டுட்டு நான் உடனே கூப்பிடு அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் இவன்கிட்ட போய் கேட்குறேன், நட்சத்திரம் தெரியுமா அப்படின்னு. நட்சத்திரம் சொல்றேன். உடனே அண்ணனுக்கு கால் பண்றேன். ஃபோன் பண்ணி, அண்ணன் இவனுக்கு நட்சத்திரம் போராடம்னா இப்படி இந்த விஷயம் நடந்திருக்கு, எதனாலன்னு தெரியுமாண்ணே அப்படின்னு கேட்குறேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் கூப்பிடுறேன் மணி அப்படின்னு சொல்லி அண்ணன் ஃபோன் வச்சுட்டாங்க. 10 நிமிஷம்லாம் கூட ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் அண்ணன் கூப்பிட்டாங்க. மணி அது யாரும் கிடையாது, அவங்களோட குலதெய்வம் தான். அந்த இடத்துல அவங்க கரெக்டா பார்த்துருக்கா. இவங்க சங்கிலி புதத்தான வச்சு வணங்குறாங்க. நீங்க நல்லபடியா வணங்க சொல்லு மணி அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு நான் விக்னேஷ சொல்றேன், இது உங்க குலதெய்வம் தான் அண்ணன் சொன்னாங்க, வேற ஒரு பிரச்சனை இல்லை, சாமியை நல்லபடியா வணங்க சொன்னாங்க, அவ்வளவுதான் அப்படிங்கிறேன். குலதெய்வம் எதுக்கு என்ன பயமுறுத்த போகுது, இந்த மாதிரியா பயமுறுத்தணும் மணி அப்படின்னு சொன்ன, இதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நீ கேட்க சொன்ன, நான் கேட்டாச்சு, அண்ணன் எப்படி சொன்னாங்க, அவ்வளவுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசி முடிச்சிட்டோம். 2 நாளைக்கு பிறகு அவங்க அப்பா மணி இங்க வா அப்படிங்கிறாங்க. 2 நாளுக்கு முன்னால ஏதாவது ஒரு விஷயத்த ஏதாச்சும் சொன்னானா அப்படின்னு. ஆமா சொன்னா. அப்ப நான் எங்க அண்ணன் விஷயத்த கேட்டேன், இது உங்க குலதெய்வம் தான் அப்படின்னு சொல்லி விக்னேஷ சொல்ல சொன்னாரு. நல்லபடியா சாமியை வணங்க சொன்னாரு, அவ்வளவுதான் அண்ணன் சொன்னாங்க. அதை நான் விக்னேஷ சொன்னேன். என்னாச்சு மாமா அப்படின்னோடனே, இந்த சம்பவம் நடந்து 25 வருஷத்துக்கு மேல ஆச்சு மணி. ஆனா இதுவரைக்கும் இந்த மாதிரி யாருக்குமே நடந்த கிடையாது, இவனுக்கு ஏன் நடந்துச்சுன்னு தான் தெரியல மணி அப்படின்னு.
இந்த சம்பவம் நடந்து 25 வருஷம் ஆச்சா, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்ட பிறகுதான் அவரு தாங்க அந்த இடத்துல நடந்த ஒரு உண்மை கதையை சொல்றாரு. அந்த சம்பவத்தை என்கிட்ட சொல்றாருங்க. எனக்கு அதை கேட்ட உடனே ரொம்ப பூரிப்பாயிடுச்சு. என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்ககிட்ட அந்த விஷயத்தை நான் கேட்டுட்டே இருந்தேன். கேட்கும்போது என்னன்னா, அந்த 25 வருஷத்துக்கு முன்னாலன்னு சொன்னாங்கல்ல, அது வந்து இவங்க 2 குடும்பத்துல நடந்த ஒரு பெரிய பிரச்சனையை தாங்க ஃபர்ஸ்ட் இவங்க சொன்னாங்க. இவங்க அண்ணன் தம்பி 2 பேரும் உண்டு. அண்ணன் தம்பி 2 பேர்ல ஒருத்தரோட பேர் வந்து சுயம்பு, இன்னொருத்தரோட பேர் சுப்பையா. சுயம்பு மூத்தவர், சுப்பையா வந்து இளையவர். இவங்க குடும்பம் வந்து கூட்டு குடும்பங்க, ரொம்ப பெரிய குடும்பம். எங்க ஊர்ல இருக்கும்போது எங்களுக்கு தெரியும். கூட்டு குடும்பமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நல்ல வசதி உண்டு. விக்னேஷோட தாத்தா நிறைய விவசாய நிலங்களை வச்சு விவசாயம் பார்த்துட்டு இருந்தவர் தாங்க. அந்த குடும்பமும் விவசாயத்தை சார்ந்தா மொத்தத்துல இருந்துச்சு. அது போக நிறைய பேர் அவங்கள்ட்ட வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க தாத்தா காலத்துக்கு பிறகு அவங்க அப்பா இந்த இடத்துல பாதிய வயலுக்கு பதிலா பிளாட் போட்டு விற்பாங்கல்லாங்க, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு பாதியை தான் விவசாய நிலமா வச்சிருந்தாங்க. உங்க அண்ணன் தம்பி எல்லாருமே கூட்டு குடும்பம் நல்லபடியா தான் வாழ்ந்துருக்காங்க. இதுல என்ன பிரச்சனை ஃபர்ஸ்ட் வருதுன்னா, இவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகி 4 வருஷத்துல மூத்தவருக்கு 2 ஆம்பளை பிள்ளைகள். அதுல ஒருத்தன் விக்னேஷ், இன்னொருத்தன் வந்து ராஜேந்திரன். விக்னேஷோட அண்ணன் ராஜேந்திரன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே இந்த நோய்வாய்ப்பட்டு அவர் இறந்துடுறாரு. அது எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம். அதுக்கு பிறகு சுப்பையாவுக்கு நிறைய இடத்துல வரன் பார்த்துருக்காங்க. நிறைய இடத்துல வரன் பார்த்து இவருக்கு வந்து இந்த ஜாதக பொருத்தம் இல்லாம அமையல. அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, நம்மளுக்கு பொண்ணு பார்க்கலையே அப்படின்னு சொல்லி இவரே விருப்பப்பட்டு ஒரு கிறிஸ்தவ பொண்ணை கல்யாணம் பண்ணி இவங்க வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காருங்க. கூட்டு வந்த பிறகு இந்த வீட்டுல வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து, அது எப்படி நீ கூட்டு வரலாம், நம்ம வந்து இந்த வச்சு வணங்கக்கூடியவங்க, அவங்க வேற இடத்துல வணங்கக்கூடியவங்க, இது எப்படி செட் ஆகும் அப்படின்னு சொல்லி 2 பேருக்குள்ளேயும் சண்டை வந்திருக்கு. இந்த சண்டை வந்து பெருசா வந்து ஊர் முழுக்க தெரிஞ்ச உடனே ரொம்ப கைகலப்பாகி, இல்ல நீ எனக்கு தம்பியே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சுயம்பு சுப்பையாவை வந்து நல்லா அடிச்சிடறாருங்க. இவர் நல்ல கோவத்துல, என் சொத்தை பிரி, 2 பேருக்கும் நேர்பாதி பங்கு தானே, சொத்தை பிரி அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல அது எப்படி சொத்தை பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையை போட்டிருக்காங்க. அந்த சண்டை ரொம்ப பெருசாகி ஊர் முழுக்க பெருசாகிடுச்சுங்க. இந்த விஷயத்தை எப்படி தீர்க்க முடியும்னு சொல்லி ஊர் தலைவர் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரி இப்ப நடந்து போச்சு, அவன் கூட்டு வந்துட்டான், விட்டுரு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி அவன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய பிரச்சனையா பண்றாரு. ஆன பிறகு மொத்த குடும்பம்லாம் சேர்ந்து சரி அவன் தம்பி தானே அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் மன இறங்கி வராருங்க. இந்த பிரச்சனை அன்னைக்கு அப்படி முடிஞ்சிருது. முடிஞ்சு அடுத்த நாள் வந்து இந்த பிரச்சனையை சுயம்பவர் விட்டுட்டாரு. சுப்பையை வந்து தொடராருங்க. ஏன்னா அந்த இடத்துல அவருக்கு வந்து ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் வந்து இல்ல நம்மளை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி அவர் பக்கத்துல பேசியிருக்காங்க. இவர் நேரடியாக வீட்டுக்கு வந்து என் சொத்தை பிரிச்சு எனக்கு தந்துரு, இனிமேல் நான் இங்க இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லி சுயம்பிட்ட சுப்பையா வந்து கேட்கிறாரு. நான் செய்தெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லி சுயம்பவர் வந்து இவரை வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணாரு. ஆனாலும் இவர் வந்து காம்ப்ரமைஸ் ஆகல. இந்த பிரச்சனை ஊருக்கெல்லாம் வந்து அது ரொம்ப இழுபறியாகி இந்த சொத்தை வந்து ஏற்கனவே நேர்பாதியா அவங்களோட அப்பா பிரிச்சுட்டாங்க. இது வந்து அவங்க அப்பா வந்து இவங்கள்ட்ட சொல்லலை, ஆனா அவங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியும். சொத்தை நேர்பாதியா பிரிச்சுட்டாங்க. இதுல என்ன பிரச்சனை வருதுன்னா, தம்பிக்கு வந்து அதிகமா சொத்து போயிடுச்சு, அண்ணனுக்கு குறைவாதாங்க சொத்தை வந்து அப்பா வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற வழக்கு மாதிரி வந்துடுச்சு. அப்புறம் வந்து சுயம்பு அவங்களோட மனைவி, அந்த விக்னேஷ் அவங்களோட அம்மான்னு சொன்னாங்களாங்க, அவங்க தான் இந்த பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த பிரச்சனையை வந்து சுயம்புவர் வந்து பெருசா எடுக்கல. சரி தம்பி தானே வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த டைம் சொத்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி கூட அவர் பார்க்கல. அப்பா உனக்கு தந்ததாவே இருக்கட்டும், அதை நான் பார்க்க வேண்டியது இல்லை, ஆனா நீ இங்கே இரு, வெளியே எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லி சுயம்பு வந்து சுப்பையா அவங்கள்ட்ட சொல்றாரு. நீ எல்லா இடத்துலையும் என்னை அவமானப்படுத்திக்கிட்டு மறுபடியும் இதே இடத்துல என்ன இருக்க சொல்ல, நான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு, அதுக்கு பிறகு சுப்பையா அவங்களுக்கு கொடுத்த சொத்துல இருந்து ஒரு சின்ன பங்கை வந்து இவர் விற்கிறாரு. வித்து அதுக்கு பிறகு ஊர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்தெல்லாம் வாங்கி வீடெல்லாம் போட்டு அவங்க தனியா போயிட்டாங்க. தனியா போன பிறகு 1 வருஷம் கழிச்சு தாங்க இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையே வருது. என்ன பிரச்சனைன்னா, சுப்பையா அவங்களுக்கு கொடுத்த இடத்துலதான் இவங்க குலதெய்வம் கோயில் இருக்குதுங்க. இந்த குலதெய்வம் கோயிலுக்கு வந்து பூஜை இதெல்லாம் நடத்தணும். ஆனா இந்த இடம் வந்து அவங்க பேர்ல இருக்குங்கிற விஷயம் சுயம்பவருக்கு அப்பந்தாங்க தெரியுது. இவருக்கு அந்த நேரத்துல வந்து ரொம்ப விளவெழுத்து போறாரு. ஏன்னா அவங்க அப்பா காலத்துக்கு பிறகு இவர் தான் அந்த கோயிலை நல்லா பராமரிச்சுட்டு வராரு. சுப்பையா அவங்களுக்கு வந்து சாமிக்கு மேல ரொம்ப ஈடுபாடுலாம் கிடையாதுங்க. ஆனா சுயம்பு வந்து கோயிலை ரொம்ப பராமரிச்சு, சுயம்பு அவங்க தீபாரதெல்லாம் காட்டி எடுத்து அந்த கோயிலை நல்லா பராமரிச்சு வச்சிருக்காரு. சுயம்பு அவர் அந்த கோயிலுக்கு வந்து மறுபடியும் இந்த பூஜை புனஸ்காரங்களை எப்படி நம்ம செய்யறது, சரி நம்ம செய்வோம், நம்ம தம்பி தானே, கோயில் இருக்க இடம் தானே அப்படின்னு சொல்லி அந்த கோயில பூஜையெல்லாம் வைக்கிறாருங்க. இத சுப்பையா அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. சுப்பையார் வந்து தெரிஞ்சுக்கிட்டு
என் இடத்துக்குள்ள வர்றதுக்கு நீ யாரு அப்படிங்கிற மாதிரி நல்லா திட்டி விட்டுறாருங்க. எப்படா நம்மளுக்கு சிச்சுவேஷன் அமையும், சுயம்பு அவங்கள எப்போ அவமானப்படுத்தலாம்னு சொல்லி தான் இவங்க தம்பி நினைச்சிட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி இவங்களுக்கு சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. இவரும் விடவில்லை. என் இடத்துல நீ எப்படி கால் வைக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது சுயம்பு அவர் என்ன சொல்றாருன்னா, தம்பி நான் அன்னைக்கு செய்ததெல்லாம் தப்பு தான். நான் வந்து அவன் சொத்துல வந்து நான் பங்கு கொண்டாட வரல. இது வந்து நம்ம குடும்ப கோயில் மாதிரி. இந்த கோயில உனக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ அதே மாதிரி எல்லாருக்கும் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் இருக்கு. முக்கியமா அந்த கோயிலை வந்து நான் சின்ன வயசுல இருந்தே பராமரிச்சுட்டு வந்திருக்கேன். இந்த கோயிலை மட்டும் வந்து தீபாராதனை காட்டுறது, பூஜை வைக்கிறது எல்லாம் செய்யக்கூடாது மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லும்போது நான் இடத்துல யாரும் கோயிலை கட்டி சாமி கும்பிடண்டா அப்படிங்கிறாரு. இவர் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு அவங்க மனைவி இருந்த மாதிரி இவர் மாறிடுறாருங்க. அதுக்கு பிறகு இந்த சாமி விஷயங்கள்ல வந்து இவருக்கு ரொம்ப ஈடுபாடு இல்லை. அதுக்கு மேல அவருக்கு நம்பிக்கையும் இல்லைங்க. ஆனாலும் சுயம்பர் விடல. திரும்ப திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு கேட்கிறாரு. பக்கத்துல ஆட்களை வச்சு கேட்டு பாக்குறாரு, ஊர் தலைவர் வச்சு கேட்டு பாக்குறாரு. ஆனால் என் இடத்துல வந்து நீங்க கேட்க கூடாது, கோயில் இருந்தா என்ன போனா எனக்கு என்ன, அது என் இடம், அந்த இடத்த என்ன பண்ணணும் அப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த அப்படி முடிக்கிறாருங்க. இந்த விஷயத்த சுப்பையா அவர் வந்து ரொம்ப அசால்ட்டா விட்டுட்டு சும்மா சும்மா என்கிட்ட இந்த இடத்த பத்தி நீங்க பேசக்கூடாது, இது என் இடம், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், யாரும் சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாருங்க. ஆனா சுயம்பவர் இவங்களுக்கு தெரியாம வெள்ளிக்கிழமை ஆள் எல்லாம் போன பிறகு ஒரு 7 மணி 7:30 மணிக்கு பிறகு இவங்களுக்கு தெரியாம வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும் இந்த கோயிலை பார்த்து கொஞ்சம் பராமரித்து கிளீன் பண்ணி எடுத்து நல்லபடியா தான் வச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு 3 மாசத்துக்கு பிறகு மறுபடியும் சுப்பையா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுது. இவ்வளவு அவமானப்படுத்துற பிறகு இந்த கோயிலை இவன் விட மாட்டாங்கானே அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து அந்த இடத்த வந்து என்ன செய்யறாருன்னா பெரிய தப்பு மாதிரி அவர் பண்றாரு. இடம் இருக்கனால நீ சாமி கும்பிட்ற, இடம் இல்லைன்னு நீ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் கடன் வாங்கி இல்லாம அவர்கிட்ட இருந்த கொஞ்சம் பைசா வச்சு கொஞ்சம் இருந்த நிலத்தை எல்லாம் அடமானம் வச்சு அந்த இடத்துல வாடகைக்கு வீடு போடலான்னு சொல்லி ஒரு பிளான் போடுறாருங்க. அந்த பிளானை போட்டோன்னா அந்த கோயிலை இடிக்கிறதுக்கு தான் இவர் பிளான். வாடகை வீடு போடுறதெல்லாம் இவர் பிளான் இல்லை. எங்க அண்ணன் என் இடத்துக்கு வரக்கூடாது, கோயில் இருக்கனால தான் வரான், இல்லைன்னா வரமாட்டாங்கன்னு சொல்லி அந்த கோயிலை இடிக்கணுங்கிறதா இவரோட பிளானு அப்படின்னு சொல்லி சுயம்பருக்கு தெரியுது. தம்பி எனக்குள்ள சொத்துல நான் பாதியை வேணா தாரேன், எனக்கு அந்த கோயிலை மட்டும் தான் சொன்னா அது தரவே மாட்டேன், என்னால முடியாது அப்படின்னு சொல்லி பிரச்சனையெல்லாம் பண்ணி அந்த கோயிலை இடிக்கிறாருங்க. அந்த கோயிலை இடிச்ச பிறகுதான் சுப்பையா அவங்களுக்கு நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்லும்போது நான்லாம் ரொம்ப இதாயிட்டேன். ஓ இப்படிலாம் சாமியெல்லாம் கூட இந்த விஷயத்தெல்லாம் செய்யுமா அப்படின்னு சொல்லிதான் நான்லாம் பயந்து, எப்பா என்னப்பா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்றாரு. கோயிலை இடிக்க போகும்போது சுயம்பவர் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் பிடிமண்ணாவது நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி இவர்கிட்ட சண்டையெல்லாம் போட்டு கோயிலோட பிடிமண்ணு கோயில இருந்த சிலையை வந்து யாரையுமே இவர் உடைக்க விடல, அந்த இடத்துல இருந்து எடுத்துடுறாருங்க. அவங்க இடத்துல வேற பூசாரிகள்லாம் கொண்டு வச்சு அந்த இடத்துல பூஜையெல்லாம் பண்ணி அந்த இடத்துல சாமியை வச்சு வழிபட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வழிபட ஆரம்பிக்கிற அதே நேரத்துல சுப்பையா அவங்களும் இந்த இடத்துல வீடையும் கட்ட ஆரம்பிக்கிறாருங்க. இந்த வீடை கட்ட ஆரம்பிச்ச 6வது நாளே அந்த இடத்துல வேலை பார்த்த 2 கட்டிட தொழிலாளர்கள் வந்து 2 பேருமே சாக்கடிச்சு இறந்து போயிடுறாங்க. அதாவது மின்சாரம் தாக்கி இறந்து போயிடுறாங்க. இந்த பிரச்சனை வந்து கோயில் பிரச்சனையா வராம கரண்ட் அடிச்சு இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி டக்குனு சுப்பையா வந்து எதார்ச்சியா நடந்துச்சு. அந்த பிரச்சனையை அப்படி மூடி மறைக்கிறாரு. சுயம்பவரும் இதை அப்படி விட்டுட்டாருங்க. அதே மாதிரி சுயம்பு அவங்களோட இடத்துல இந்த கோயிலை வச்சு வழிபட ஆரம்பிக்கிறாங்க. சுப்பையா அவங்களும் அந்த இடத்துல வீடையெல்லாம் கட்டி முடிச்சு ஒரு 11 வீடு கட்டியிருக்காங்க. கட்டி ஒரு 3 மாசத்துல அந்த இடத்துல எல்லாருமே வாடகைக்கு வந்திருக்காங்க. அதுவரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்திருக்கு. அதுக்கு பிறகு தாங்க சுப்பையா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன பிரச்சனைன்னா இவங்களோட குடும்ப கோயில் கொடை வருதுங்க. அந்த நேரத்துல சுயம்பு அவங்க ஏற்கனவே அவங்க இடத்துல ஒரு கோயில் கட்டியிருந்தாங்கல்ல, அந்த இடத்துல இவங்க பூஜையெல்லாம் கொடுத்து சாமிக்கு வந்து தீபாரதெல்லாம் கொடுத்து சாமியை வர வைக்கிறதுக்காக என்னெல்லாமோ பண்ணி பார்த்துருக்காங்க. சாமி வரலங்க. இதனால சுயம்பு வந்து ரொம்ப விரக்தி அடைஞ்ச மாதிரி இருந்துட்டு என்ன நினைச்சிருக்காருன்னா ஒரு 3 நாள் அந்த கொடையெல்லாம் முடிஞ்சு வேற ஒரு மாந்திரிகரை தேடி போயிருக்காருங்க. தேடி போய் அந்த மாந்திரிகர் வந்து கேரள மாந்திரிகர், இந்த மாதிரி எனக்கு வீட்டுல பிரச்சனை இருந்துச்சு, கோயில் வந்து என் வீட்டுல நான் மாத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பந்தாங்க மாந்திரிகர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த இடத்துல தான்ப்பா நீங்க வணங்கின சாமி இருக்குது, அதை வந்து நீங்க முறையா எடுத்து பண்ணியிருக்கணும். நீங்க அவசரப்பட்டு நல்ல சண்டை போட்டு நீ புடுங்கிட்டு வந்த மாதிரிலாம் அதை நீ பண்ண முடியாது. அந்த இடத்துல சாமியோட உத்தரவை கேட்டுலாம் நீங்க கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா உங்க விருப்பத்துக்கு பண்ண மாதிரி பண்ணுங்க, இது என்ன விஷயம்ப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐயா எனக்கு தெரியாது, இந்த மாதிரி பிரச்சனை ஆகி போச்சு, என் தம்பிட்ட நான் கெஞ்சி பார்த்தேன், ஆனா என் தம்பி என் பேச்ச கேட்கல, அவன் இடத்துல இப்ப அவன் வீடையும் கட்டிட்டான்,
என்னப்பா வீடு கட்டிட்டானா? என்ன சொல்ற? எனக்கு புரியல அப்படின்னு. அந்த இடத்துல எப்படி நீங்க வீடு கட்டுவீங்க அப்படின்னு. கோயில் இருந்த இடம் கொஞ்சம் பெருசுங்க. அந்த இடத்துல மொத்தமா 11 வீடையும் கட்டி முடிச்சிருக்காரு இவரு. அப்படின்னு சொல்லி ஒரு மாந்திரிகிட்ட சொல்றாரு. அந்த இடத்துல யாரும் வாழ முடியாதுப்பா. நீ என்னப்பா நீ சொல்ற? அதுல ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு பிறகு நீ என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி சுயமா அவங்கள அனுப்பி விட்டுறாங்க. இவரும் என்னடா மாந்திரிகர் வந்து இப்படி சொல்றாங்க? ஏதாவது நடந்தா வந்து சொல்றாங்க, ஐயோ இதான் நடந்துன்னா தம்பி இதான பிரச்சனை. ஏன்னா அவருக்கு வந்து அன்னைக்கு நடந்த பிரச்சனை மட்டும்தாங்க சுப்பையா மேல அவங்களுக்கு கோவமே தவிர, அதுக்கு பிறகு இவங்களுக்கு கோவம் கிடையாது. எப்படியா தம்பி நல்லா இருந்த போதுதான் நினைச்சிருங்க. இவர் வேற இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி மன கஷ்டத்துல தாங்க வராரு. அதுக்கு பிறகுதாங்க சுப்பையா வீட்டுல ஒரு பெரிய பிரளயமே நடக்குது. அதுல பிரளயம் என்னன்னா, இவரு கோயில் இருந்த இடத்துல ஒரு பாட்டி, ஒரு பையன் வந்து இருந்திருக்காங்க. அந்த பையன் பேர் சுரேந்திரன். அந்த பாட்டிமா பேர் வந்து ரத்னம்மாள். இந்த பேரை வந்து நான் மாற்றி தாங்க சொல்கிறேன். அந்த ஒரிஜினல் பேரை சொல்ல வேண்டாம்னு சொல்லி விக்னேஷ் சொல்லியிருந்தான். அதனால இதில் என்னன்னா, சுரேந்திரன் அவங்களுக்கு சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மா கிடையாது. அவங்க பாட்டி ரத்னம்மாள் தான் அவங்கள வளர்த்துருக்காங்க. இவங்க இந்த ஊருக்கு வந்து புதுசு. இவங்க வேலை காரணமாக தான் கோயில்பட்டி ஊரில் இருந்து எங்கள் ஊருக்கு வந்திருந்தாங்க. அதாவது நாகர்கோயிலுக்கு வந்து வாடகைக்கு வீடு தேடி இந்த வீட்டில் வந்து இருந்திருக்காங்க. அந்த டைமில் அந்த பாட்டி வந்து நல்லா இருந்திருக்காங்க. இவங்க இந்த மாதிரி அந்த வீட்டில் வந்து வாடகைக்கு இருந்திருக்காங்க. இவங்க வாடகைக்கு வந்து 16வது நாள் அந்த வீட்டில் ஒரு சம்பவம் நடக்குது. ரத்னம்மாள் பேரை சுரேந்திர அவங்க வந்து ஒரு வேலை விஷயமா வெளியூருக்கு போகிறாங்க. பாட்டி நான் ஒரு வாரம் கழிச்சு வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறாங்க. சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டு வான்னு சொல்லி நல்லபடியாக தான் அனுப்பிவிட்டுருக்கேன். அந்த டைம் வந்து அந்த பாட்டியும் நல்லா தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி இவர் வெளியூருக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு ஒரு வாரம் தான் கழிச்சு வரணும். ஆனால் 4 நாள்லயே வீட்டுக்கு வராருங்க. வீட்டுக்கு வரும்போது வீடு வந்து பூட்டி இருக்குதுங்க. வீடு பூட்டி இருக்கும்போது பக்கத்து வீட்டில் விசாரிக்கிறாங்க. பாட்டி எங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னு தெரியலப்பா, பாட்டி 2-3 நாள் நாங்கள் பார்க்கல, இல்லைன்னா வெளியிருந்து பக்கத்தில் இருப்பாங்க, அதாவது பார்ப்பேன், பாட்டி வந்து நாங்கள் பார்க்கவே இல்லைங்கிறாங்க. அப்போ பக்கத்துலலாம் விசாரிக்கிறாங்க, ஒன்றுமே சொல்ல. பாட்டி எங்கே போனாங்க, வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போகிறது இல்லை, 3 நாளாக இவங்க பார்க்கலன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த நேரத்தில் இவருக்கு பயம் வருதுங்க. வீடை நல்ல கதவு தட்டுறாரு. வீடு வெளியே லாக்காயிருக்கா உள்ள லாக்காயிருக்கான்னு இவருக்கு தெரியல. ஏன்னா அந்த வீட்டு சாவியுமே வெளியே இல்லை. என்ன ஆச்சு, பாட்டி நம்மள்ட்ட சொல்லாமல் எங்க வெளியே போகாத, பக்கத்துலேயே தெரியாதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த நேரத்தில் லெஃப்ட் சைடில் அந்த வீட்டில் ஒரு ஜன்னல் உண்டுங்க. அந்த ஜன்னலுக்கு வந்து ஜன்னல் கதவு வந்து இந்த சைடு வைக்கல. அப்போ அந்த சைடில் இருந்து பார்ப்போம்னு சொல்லி சுரேந்திரா அவங்க போகிறாங்க. அப்போ இருந்தாங்க இவர் இருண்டு அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துறாரு. ஏன்னா உங்க பாட்டி இறந்து ரொம்ப ஊதி போய் இருக்கிறாங்க. சுரேந்திரா அவர் வெளியூருக்கு போயிட்டு வந்து ஒரு 3 நாள் 4 நாள் ஆச்சுன்னு சொன்னாங்க. இவர் எட்டி பார்த்தோன்னா மயங்கி விழுந்துறாரு. பாட்டி பாட்டின்னு அழுறாங்க. அந்த வீட்டில் இருந்து எல்லாருமே வந்து தட்டி அதுக்கப்புறம் அந்த கதவையும் உடைக்கிறாங்க. உள்ளே போய் பார்த்துட்டு உள்ளே போக முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஸ்மெல்லாங்க. ஒரு பேனா அழுகுன ஸ்மெல் எப்படி இருக்குங்க அந்த மாதிரி இருக்குது. என்னடாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இவர் வந்து நல்லா அழுறாரு. இந்த பிரச்சனையை வெளியும் போல. ஏன்னா எங்க குடும்பத்துக்குள்ள நடந்த பிரச்சனை வெளியே வாடகைக்கு இருந்தவங்களுக்கு யாருக்குமே இது தெரியாதுங்க. எல்லாருமே வெளியூர் பக்கத்துல இருந்து வந்தவங்க, ஊர்ல உள்ளவங்களும் சொல்லல. அதுக்கு பிறகு அடுத்த 16வது நாள் தொடர்ந்து அந்த இடத்துல துர்மரணங்கள் நகல ஆரம்பிக்குதுங்க. அந்த பாட்டி இருந்த நேர் மேல வீட்டுல ஒரு ஆட்டோ டிரைவர் இருந்திருக்காருங்க. அவருக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்றாங்க. ஆனா அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எல்லார்ட்டையுமே ஜாலியா பேசக்கூடியவர். இந்த பாட்டி இறந்து 16வது நாள் அவர் வந்து வீட்டுல தூக்கு போட்டு இறந்து போறாருங்க. தூக்கு போட்டு ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க இறந்தும் போது இவங்க எந்த பிரச்சனையுமே பண்ணல. 2வது ஒருத்தர் இந்த 16வது நாள் இறக்கும் போது இது வந்து ஊருக்குள்ள பெரிய பிரச்சனையா வருது. என்னடா இந்த வீட்டுல வாடகைக்கு இருந்தவங்க எல்லாம் இந்த மாதிரி இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்து ஊருக்குள்ள வருது. அப்போ ஊர் தலைவர் அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துட்டு அதை அவங்க வீடு ஊர்ல வரல இல்ல அப்படின்னு சொல்லி இந்த ஊர் தலைவர் அந்த விஷயத்தையுமே அசால்ட்டா சொல்றாருங்க. அப்போ இவங்க அந்த பிரச்சனையை விட்டுறாங்க. அதே மாதிரி ஊர் தலைவர்னு சொல்லிடுறாரு. அதுக்கு பிறகு ஒரு 5 நாள்ல இந்த சுப்பையா அவங்க பட்டி, அதாவது இந்த ஆடெல்லாம் வளர்ப்பாங்கல்லங்க, அந்த இடத்துல உள்ள அவங்க ஆடு அவ்வளவும் செத்து போகுதுங்க. அவங்க ஆடு அவ்வளவும் செத்து போனோடனே சுப்பையா அவங்களுக்கு நல்ல பயம் கொடுத்தாச்சு. இப்போதான் நம்ம வாடகை கொடுத்த இடத்துலயே 2 மரணம் நடந்திருக்கு. அதுக்கு நம்ம ஆடு அவ்வளவும் ஒரு 40-45 ஆடு இருக்குமாங்க. அந்த 45 ஆடுமே இறந்துருக்கு. அதுக்கு பிறகு இவர் நல்ல பயம் கொடுத்து என்ன செய்ய அப்படின்னு சொல்லி இவர் வந்து அந்த சர்ச்சுக்கெல்லாம் போய் பாதிரியாரெல்லாம் கூப்பிட்டு இந்த இடத்துல ப்ரேயர் பண்ணி அவங்க வீட்லேயும் ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. இவங்க வாடகை இருக்கிற இடத்துலையுமே ஒரு இடத்துல ப்ரேயர் பண்ண பாதிரியாரெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த ப்ரேயர்லாம் நடந்திருக்கு. அந்த பிரச்சனை அதுக்கு பிறகு ரொம்ப தீவிரமாகுது. என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அந்த பாட்டி இருந்த அடுத்த வீட்டில் 2 பெண் குழந்தைங்க உண்டு. ஒருத்தவங்க பெரியவங்க, ஒருத்தவங்க சிறியவங்க. அது போக அவங்க அப்பா அம்மா எல்லாரும் ஃபேமிலியாக தாங்க அங்கே இருந்திருக்காங்க. அதுல மூத்த பொண்ணு 3வது 16வது நாள் வந்து அந்த இடத்துல வந்து ரத்தம் கக்கி
மயங்கி விழுறாங்க. இந்த பிரச்சனை ஊர்ல வந்து உடனே பெருசாயிடுச்சு. ஏன்னா அந்த பிள்ளை சின்ன பிள்ளை. இந்த பிரச்சனை 2 பேர் நடந்து இப்ப அடுத்த 16ஆம் நாள் இந்த பிரச்சனை நடக்கலாம்னு சொல்லி அந்த வாடகை வீட்டுல இருந்தவங்க எல்லாருமே நல்ல பயந்து, இது என்னடா அடுத்த 16 நாள் இந்த பிள்ளை ரத்த வாந்தி எடுத்து மயக்கம் போட்டுடுச்சு. ஆனா அந்த பிள்ளை இறக்கலங்க. ஆஸ்பத்திரிக்கு தான் கொண்டு போயிருக்காங்க. மிச்சம் எல்லாருமே ஃபர்ஸ்ட் 2 மரணமும் நடக்கும்போது இதை அப்படியே விட்டுட்டாங்க. 3வது மரணம் நடந்தது எல்லாருக்குமே நல்ல பயம் கொடுத்துருச்சு. நேரா பக்கத்துல விசாரிக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் இவங்க குடும்பத்தில் நடந்த பிரச்சனை தெரியுது. அதுக்கு பிறகு அந்த கீழ் வீட்டுல இருந்த 3 பேருக்குமே நல்ல பயம் கொடுக்குதுங்க. அங்க பிரச்சனை வேற மாதிரி இருக்குதுங்க. இந்த சம்பவம் வாடகை வீட்டுல நடந்துட்டு இருக்கும் போதே இதுல என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, சுப்பையா வீட்டுல அந்த ஆடெல்லாம் இறந்து போச்சுன்னு சொன்னாங்க. ஆடு இறந்த 3வது நாளே அவருக்கு வீட்டுல இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம்னா, ஒரு 11 மணிக்கு மேல அவங்க வீட்டுல பேக் வாசல்ல ஒரு நல்ல அழுகை சத்தம் கேட்டிருக்குங்க. அழுகை சத்தம் கேட்கும்போது சுப்பையா வந்து இவங்க மனைவிட்ட சொல்லியிருக்காங்க, என்ன நடந்துச்சு தெரியல, என்ன அழுகை சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி பாரு அப்படின்னு. இவங்க நல்லா பயந்து என்னன்னு தெரியலங்க, போய் பார்ப்போம்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல ஒரு வயசானவங்க முடிய வந்து முன்னால போட்டு நல்லா அழக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. இவர் உடனே, ஏமா நீ எதுக்குமா இங்க இருந்து அழுற, வெளியே போமா, என் வீட்டுக்குள்ள நீ எப்படிமா வந்த அப்படின்னு கேட்கும்போது, என் பேரனை யாரு பாப்பா, என் பேரன் யாரு பாப்பா, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு சொல்லி அழுதுருக்காங்க. இவர் நல்ல பயந்து பக்கத்துல இருந்து ஏதாவது ஒரு கட்டையை எடுத்து அடிப்போம், இது வேற ஏதோ வந்துருச்சுன்னு சொல்லி இவர் கட்டை எடுக்க போயிட்டு திரும்பி பார்த்துருக்காருங்க. திரும்பி பார்க்கும்போது அந்த அழுத பாட்டி அங்க இல்லை. இந்த விஷயம் சுப்பையா அவர் வந்து யார்கிட்ட சொல்லியிருக்காருன்னா, அவங்களோட நண்பர்கிட்ட இந்த மாதிரி அடுத்த நாள் நடந்திருக்குன்னு சொல்லி அவங்க நண்பர்கிட்ட சொல்லியிருக்காரு. நண்பர்கிட்ட சொன்ன உடனே சுயம்பு அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. சுயம்பு அவர் மூலமா தான் எனக்கும் தெரிய வந்துச்சு. அதுக்கு பிறகு இந்த விஷயம் முடியலைங்க. சுயம்பு அவருக்கு இந்த விஷயம் பெரிய விஷயமா நடக்க போகுது போல, எப்படியாவது தம்பியை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த நம்பூதிரியை பார்க்க போறாருங்க. நம்பூதிரியை பார்க்க போகும்போது, ஐயா இந்த மாதிரிலாம் நடந்துச்சுங்க அப்படின்னு. எப்பா இந்த மாதிரி உயிர் சேதெல்லாம் நடந்த பிறகுதான் எனக்கு உங்ககிட்ட வாக்கு பேசணுங்கிறது ஏன் சாமி வாக்கு, அதனாலதான் உன்கிட்ட பேசுங்க, என்ன தப்பா நினைக்காதப்பா. சாமியை எடுக்கலாம், ஆனா உன் தம்பி மூலமா தான் அதை எடுக்க முடியும். உன் தம்பி வந்து அவனா அந்த கோயில் முன்னால மண்டி போட்டு இனிமேல் அந்த இடத்துல கோயில் வைக்க முடியாது. கோயில் வச்சாலும் அந்த இடத்துல சாமி அந்த இடத்துல இருக்குது உண்மைதான், ஆனா சாமி அந்த இடத்துல வராது. அந்த இடத்துல இருந்து பிடிமண்ணா உன் தம்பி உனக்கு எடுத்து தரணும், எடுத்து தருவானான்னு கேளு அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல அவன் பில்டிங் எல்லாம் கட்டிட்டாங்க, அது எப்படி பிடிமண்ணெல்லாம் எடுத்துடணும், அதை பத்தி நீ ஆராயண்டா, நீ என்ன சொல்லனா உன் தம்பி இதுக்கு சம்மதிப்பானான்னு போய் சுயம்பு அவர்கிட்ட அந்த நம்பூதிரி வந்து சொல்றாருங்க. நம்பூதிரி சொன்ன பிறகு இந்த விஷயத்த நேரவே சுப்பையா அவங்ககிட்ட சொல்லணும். சுப்பையா வந்து சுயம்பை மதிக்க மாட்டார். அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, அவங்க ஃப்ரெண்டுகிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு இப்படி சொல்றாங்க அப்படின்னு. சுப்பையா என்ன சொல்றாங்கன்னா, என்ன நடந்துட்டு போட்டும், அவன் எந்த நம்பூதிரியை பாட்டும் நானும் நம்பூதிரியை பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பையா அவர் வந்து கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தலாம் அவர் ஃப்ரெண்டு மூலமா ஒரு கோடாங்கியை வச்சு இந்த விஷயத்த என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோடாங்கிட்ட கேட்கிறாரு. கோடாங்கி தப்பா ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு, சாமியை கட்டிடுறான் அப்படிங்கிற மாதிரி கோடாங்கி சொல்லிடுறாருங்க. இவரும் சாமியை கட்டினா ஒன்றும் பிரச்சனை, ஒரு பிரச்சனை இல்லைப்பா, அவன் வீட்டில் இனி பழைய மாதிரி எல்லாரும் இருந்துடலான்னு சொல்லி கோடாங்கி இவர்கிட்ட சொல்றாரு. இவரும் நம்பிக்கையில வந்து கோடாங்கி சுப்பையா அவர்கிட்ட சொல்றாரு. சுப்பையாவும் சரி சாமியை கட்டுன்னு சொல்லிட்டாரு, என்ன செலவானாலும் பிரச்சனைன்னு சொல்லி கோடாங்கியை இவர் வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாருங்க. இங்க வந்து சுப்பையா அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, சாமியை கட்டின பிறகு உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லப்பா, இந்த வீட்டுல எல்லாருமே வந்து வாழலாங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து சுப்பையா அவங்கள்ட்ட வந்து கோடாங்கி கொடுக்குறாங்க. கோடாங்கி சொன்ன அந்த நம்பிக்கையை கேட்டு இவரும் சரி பிரச்சனை நம்ம அண்ணனுக்கு அடங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கோடாங்கி இவர் நம்புறாருங்க. கோடாங்கியை நம்பினா தான் பிரச்சனை வந்துச்சு. என்னன்னா, நாள் ஆகியும் கோடாங்கி அவர் வீட்டுக்கு வரல. அதனால இவர் வீடு தேடி அடுத்த ஊருக்கு தேடி போயிருக்காருங்க. அந்த இடத்துல தான் சுப்பையா வந்து ரொம்ப பேருச்சாய் ஆயிருக்காரு. என்ன ஆச்சுன்னா, கோடாங்கிக்கு கை கால் இழுத்து பக்கவாதம் வந்து அவங்க வீட்டுல இருக்கிறாருங்க. அப்போ கோடாங்கியோட ஒய்ஃப்கிட்ட சுப்பையா அவங்க கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு அப்படின்னு. 2 நாள் முன்னால அவங்க வெளியே போயிட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு வீட்டில் சட்னி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு நல்லா தாங்க இருந்தாங்க. இருந்துட்டு அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது இந்த மாதிரி கை காலெல்லாம் இழுத்து வச்சிருக்கு. நாங்களும் பக்கத்துல ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டிட்டு போய் பார்த்தோம், இந்த மாதிரி பக்கவாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னோடனே விஷயங்கள் அவ்வளவு நடக்குது. ஆனா சுப்பையா சுயம்பு அவர்கிட்ட எப்படியோ நம்ம தாழ்ந்து போயிடக்கூடாது, அவன் அன்னைக்கு அவமானப்படுத்தலாம்னு சொல்லி அன்னைக்குள்ளதை மட்டும் தான் பேசுறாரு. சுயம்பு அவர் அந்த பெருசாவே நினைக்கலையாங்க. அதுக்கு பிறகு சுப்பையா வந்து அது இறங்கி போறது மாதிரி இல்லை. அதுக்கு பிறகு ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம்னா, அந்த 11 வீட்டுல இருந்தாங்கல்ல அவ்வளவு பேருமே உடனே காலி பண்ணி எனக்கு அட்வான்ஸை தாங்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சுப்பையா அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. எல்லாம் அட்வான்ஸ் எல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி இருந்த 8 பேருக்கும் அந்த குடும்பத்துக்கும் சண்டை நடக்குது.
ஏம்மா நாங்கள் இருக்க சத்தம்லாம் கேட்குது. இங்கே வீட்டில் இருந்த பாட்டியோட சத்தம் எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பாட்டி ஒரு 11 12 மணிக்கு மேலே அழுகிற சத்தம் கேட்குது. இங்கே இருந்த ஆட்டோக்காரனுக்கு குரலுமே எங்கள் 8 பேருக்கு தெரியும். அந்த வீட்டு கதவை ஏம்மா திறங்கம்மா, ஆட்டோ வேற யாரை கூட்டிட்டீங்களா, என்ன ஏன் கூப்பிடலாம் அப்படிங்கிறது மாதிரி தட்டுறாங்க. இனிமேலாம் எங்கள் வீட்டில் அங்கே இருக்க முடியாது, நாங்கள் காலி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அட்வான்ஸ் எல்லாம் உடனே தர முடியாது. அட்வான்ஸ் நான் தராமல் நாங்கள் வேற வீட்டுக்கு போக முடியாதுங்க. அப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்க, நீங்களும் உங்கள் ஒய்ஃபை நீங்கள் இங்கே வந்து இருங்க, நாங்கள் தைரியமாக இங்கே இருக்கோம்னு சொன்னால் நான் எதுக்குமா என் வாடகை வீட்டில் இருக்கணும், நான் எனக்கு சொந்தமாக ஒரு வீடை போட்டிருக்கேன், இந்த சின்ன வீட்டில் நான் இருக்கணும் அப்படியே எனக்கு உடனே அட்வான்ஸை தாங்க அப்படின்னு. இல்லைம்மா எனக்கு அட்வான்ஸ் தரதுக்கு எனக்கு 1 வாரம் ஆகும், அது வரைக்கும் நீங்கள் பொறுங்க அப்படி. எங்களுக்கெல்லாம் பொறுக்க முடியாது, இங்கேருந்து உயிரெல்லாம் விட முடியாது, நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம், இந்த சாதனம்லாம் இருக்கட்டும், ஆனால் எங்கள் அட்வான்ஸ் மட்டும் வேணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிறகு சுப்பையா அவங்களோட ஒய்ஃப் பேரும் மேரிங்க, அவங்க இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அதுதான் பெரிய இது. மேரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாடகை இருந்து எல்லாருமே என்ன சொன்னாங்க, நம்ம இந்த வீட்டில் தங்கிறோம், எல்லாரும் தங்கலாம்ல, நீங்க தான் பிரம்ம பிடிச்சி தெரியுங்க, எல்லாமே இயற்கையா நடந்தது தாங்க, நம்ம இந்த வீட்டில் தங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எதனால பயந்து இருந்தாருன்னா, கூடாங்கிக்கு அந்த கை கால் எழுத்து இருந்தாங்க, அதனால பயந்து இருந்தாரு. இந்த மேரி அவங்க சொல்ல விஷயம் வந்து சுயம்பருக்கு வருதுங்க. அதே மாதிரி இவங்க வந்து அந்த நைட்டை இந்த வீட்டில் தங்கலான்னு வராங்க. சுயம்பர் ஏமா நீ இங்கெல்லாம் தங்காத, இது பிரச்சனை வேற மாதிரி இருக்குது, சொல்லதுக்கு தங்க, என் இடத்துல நாங்க தங்குறோங்க, நீங்க போங்க அப்படிங்கிறாங்க. சுயம்பர் சொன்னதை அவங்க மேரி அவங்க கேட்கவே இல்லை. என் இடத்துல நான் இருக்கேங்க, நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு இவங்க சொல்லதை கேட்கல, இந்த இடத்துல இவங்க இருந்தா சரிப்படாது, அவங்க மனசு ஒரு மாதிரி அளவலப்பாவே இருந்திருக்கு. சுயம்பர் அவங்க தம்பியை மறுபடியும் கூப்பிட்டு ரொம்ப நாளுக்கு பிறகு சுப்பையா அவங்ககிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, தம்பி இங்க இருக்காத பாடுன்னு. அவ சொல்லிட்டால, நீ வாட்டெல்லாம் நான் பேச விரும்பல, போப்போ அப்படிங்கிற மாதிரியே ஏதோ அடுத்த ஆளை பேசுற மாதிரி பேசி விட்டுறாங்க. இவரும் ரொம்ப மன கஷ்டத்துல தான் வந்திருக்காரு. பிரச்சனைலாம் முடிஞ்சு அந்த வீட்டில் தங்குறாங்க. அன்னைக்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அவங்களுக்கு. என்ன பிரச்சனைன்னா, அன்னை நைட்டு 12 மணிக்கு அந்த இடம் 11 வீட்டில் இருங்க, மொத்த ஊரும் கேட்குற மாதிரி அலறல் சத்தம் போட்டிருக்காங்க. என்ன விட்டுரு, என்ன விட்டுரு, நான் தெரியாம இங்கே வந்துட்டேன், என்ன விட்டுரு அப்படிங்கிறாங்க. நல்ல சத்தம் போட்டு வெளியே அவங்க ட்ரெஸ் அவ்வளோத்தையுமே கிழிச்சு என்ன விட்டுரு, இந்த இதுதானே கேட்டா அதை தானே கேட்டா அப்படிங்கிற பிறகு சுப்பி அவங்க வந்து இவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்து அவமானம் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அவரோட சட்டையை எடுத்து மேலே மூடி, நீ வா, என்ன வா, இதுக்கு தான் இந்த இடத்துல வந்து தங்கண்டா அப்படின்னு சொன்னேன், நீ கேட்டியா, எல்லாமே ஒன்னால தான் வந்தது, அன்னைக்கே நான் வந்து இந்த பிரச்சனையை நான் கேட்டு போகலான்னு சொல்லி அந்த இடத்துல சத்தம் போட்டு சொல்றாருங்க. அதுக்கு பிறகுதான் சுயம்பு அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. ஏன்னா இந்த விஷயம் வந்து இவரால் நடந்தது இல்லைங்க, மேரி அவங்க சொல்லி தான் இந்த கோயிலை வந்து இவர் இடிச்சிருக்காரு. இடிச்சது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வீடை கட்டலான்னு எல்லா ஐடியாவும் சொன்னது மேரி தாங்க. ஆனா இதை வந்து சுப்பையா வந்து தான் பண்ணின மாதிரி எல்லா இடத்துலயுமே காட்டிட்டாங்க. நான் சொல்றதுக்கு ஒரு விஷயங்களேன், இப்போ நான் ஒன்றும் பேசுறதுக்குல, எதுனா நான் காலையில வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி இடத்துல சுப்பையாவும் சுயம்பும் இந்த பிரச்சனை அவங்களுக்கும் நடந்துச்சு. அந்த இடத்துல மேரி அவங்க பயந்தது ரொம்ப அலற சத்த மாதிரி கேட்டுச்சுலாங்க அப்படின்னு சொல்லி இவரும் பயந்துட்டாரு. இனிமேல் நம்ம இறங்கி போகுங்கிற இடத்துல வந்துட்டாங்க. மேரி அவங்க நைட்டு சவுண்டு போட்டாங்களா, அந்த சவுண்டு அடுத்த நாளுமே தீரலையாங்க. இவங்கள ஒரு ரூம்ல கட்டி வச்சுட்டு தாங்க வந்திருக்காங்க. ரொம்ப சத்தம் போட்டதுனால 2 பேரும் அந்த நம்பூதிரியை பாக்குறாங்க. என்னப்பா உனக்கு சம்மதமாங்கிற மாதிரி சுப்பையாட்ட அந்த நம்பூதிரி கேட்கறாங்க. ஐயா எனக்கு சம்மதம் தான் சொல்லி இந்த நம்பூதிரிய ஒரு வெள்ளிக்கிழமை நைட்டு அந்த இடத்துல கூட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல சில பூஜைகள்லாம் செய்யறாங்க. பூஜையெல்லாம் செய்துட்டு பூஜை பண்ண இடத்துல இருந்து ஒரு வெள்ளை கயிறை எடுத்து கத்திய வச்சு பாதியா கட் பண்ணிருக்காங்க. அப்பந்தாங்க சுயம்பு அவருக்கு மேல அவங்க குடும்ப தெய்வம் வந்து வந்திருக்கு. குடும்ப தெய்வம் யாருன்னா சங்கிலி மாட சாமி தாங்க இவங்களோட குடும்ப தெய்வம். அதுக்கு பிறகு இசைக்கியம்மை, பேச்சியம்மை அப்படிங்கிற நிறைய தெய்வங்கள்லாம் சொன்னாங்க. இந்த தெய்வங்கள் சுயம்பு அவருக்கு உடம்புல மாறி மாறி வந்து, அதாவது சுப்பையா அவருக்கு தலைக்கு மேல அழுத்தி பிடிச்சு, என் இடத்தையே நீ எடுத்துக்குவியா, எத்தனை தலைமுறையா நான் இங்க இருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சுப்பையா கிட்ட அவங்க சாமி கேட்குதுங்க. எனக்கு தெரியாது தெரியாது அப்படின்னு நீ அலட்சியப்படுத்திட்ட, இதுக்கான தண்டனை நீ அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சுயம்பு அவங்க மேல குடும்ப தெய்வம் வந்துடலாங்க. வந்து சுப்பையா அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு உடனே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. நம்பூதிரி இதுக்கு மேல நான் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லப்பா அப்படின்னு சொல்லி சுயம்பு கிட்ட இந்த நம்பூதிரி சொல்றாரு, ஒரு 3 நாள் கழிச்சு நான் உன்ட்ட வந்து பேசுறேன்ப்பா, 3 நாள் வரைக்கும் என்ன தேடாத, இடையில வந்து இப்போ என்ன பார்க்கலாம் வராதப்பா அப்படின்னு சொல்லி வராது. சுயம்பு என்ன ஆச்சியா என்னாச்சியான்னு கேட்கும்போது, சாமியை மீறி நான் எந்த விஷயமே செய்தது கிடையாதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கும் நல்ல குழப்பமா இருக்குதுங்க, என்ன செய்யுதுன்னு தெரியல அப்படின்னா, நான் ஒரு நம்பூதிரிட்ட கேட்டு பார்க்குறேன், ஒரு 3 நாள் கழிச்சா வர சொல்லியிருக்கா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்றாங்க. அதுல 3 நாள்ல ஒரு பெரிய சம்பவமே நடந்து போச்சுங்க. என்ன சம்பவம்னா, ரொம்ப வருத்தத்துல தான் வந்து சுயம்பு வந்து மறுபடியும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சொன்ன 2 நாள்ல இதுக்கு முன்னால கட்டினாங்கல்ல வீடு, அந்த இடத்துல 2 பேருமே தூக்கு போட்டு இறந்துடுறாங்க. தூக்கு போட்டு இறந்ததுல மொத்தத்திலேயே சுயம்பு வந்து ரொம்ப உடஞ்சிட்டுங்கிற மாதிரி தான் நல்லா அழுது தான் சொன்னாரு. என்ன ஆச்சுன்னு இல்லை, என் தம்பி ஒருத்தன் தான் உண்டு என்னெல்லாமா சொல்லி பார்த்தேன்னு சொல்லி இவர் இந்த விஷயத்தை அவர் என்கிட்ட சொல்லும் போதே அழுதுட்டே இருக்காரு. என்னாச்சு, விடுங்க விடுங்க அப்படின்னு.
சுப்பையாவும் சுப்பையாவோட மனைவி அவங்க மேரி அவங்களும் தூக்கு போட்டு இறந்த பிறகு அந்த டைம் அவங்க மகன் 2 பேருமே வெளியூர்ல தாங்க படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு இங்க வந்திருக்காங்க. இறந்த வீட்டுல எல்லாமே சொல்லி அப்பந்தாங்க சுயம்பு அவங்க 2 மகன்களையும் பார்க்குறாரு. ஏன்னா ரொம்ப இவங்க நடந்த சண்டையில அவங்க சுப்பையா வந்து வெளியூர்ல அவங்க 2 மகளையும் படிக்க வச்சதுனால இவருக்கு வந்து ரொம்ப பேச்சுவார்த்தைலாம் கிடையாது. அப்போ அவங்க வந்து நான் தான்ப்பா அவங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லி விஷயத்தெல்லாம் சொல்லி உங்களுக்கு புரிய வச்சு, அப்பா இந்த மாதிரிலாம் எங்கள்கிட்ட சொல்லலை, எங்களுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பான்னு சொல்லி இந்த 2 பசங்களும் சுயம்பவரும் அந்த நம்பூதிரியை போய் பார்க்க போறாங்க. பார்க்கும்போது நம்பூதிரிட்ட சுயம்பு அவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. நடக்க போகுதுன்னு சொல்லி என் சாமி என்கிட்ட எப்பவுமே சொல்லியாச்சு. சாமி விஷயத்தில் நம்ம இதெல்லாம் தடுக்க முடியாதுங்க. ஒரு 3 வருஷத்துக்கு 11 வீட்டையும் எந்த யாருக்கும் நீங்க வாடகைக்கு கொடுக்காதீங்க. அதுக்கு பிறகு வேணா அதை இடிச்சு எடுத்து ஏதாவது பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு நீங்க இந்த கோயிலை கூட அங்க மாத்திக்கலாம். 3 வருஷம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பசங்களை யாரையுமே பாதிக்காத ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம இப்போதைக்கு அந்த சாமிக்கு தேவையான பூஜைகளை மட்டும் அந்த இடத்துல வச்சு கொடுத்துட்டுருங்க அப்படின்ட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு சுப்பையாக பையன் 2 பேரும் அவங்க அப்பா செய்த தப்பு இவங்களுக்கு தெரிஞ்சதுனால நாங்க பண்றோம்னு சொல்லி இவங்க வந்து அந்த கோயிலுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துலேயே இவங்க ஸ்கூல்லயே வந்து இவங்க பெரியப்பா வந்து சேர்த்து விட்டுறாரு. சேர்த்து விட்டு ஒரு 3 வருஷமா அப்படி நடந்துட்டே இருக்குங்க. 3 வருஷத்துல அந்த 11 வீட்டுக்கு இருந்த இடத்துல ஏதாவது ஆடு மாடு போனா கூட அடுத்த நாள் அது உயிரோடு இருக்காதாங்க. அந்த பிரச்சனைலாம் அங்க நடந்திருக்கு. இல்லாம அந்த பாட்டியோட சத்தம், அந்த ஆட்டோ டிரைவரோட சத்தம், சாமி சங்கிலியை இழுத்துட்டு வர சத்தம்னு சொல்லி அந்த தெருவே பயந்தாங்க இருந்திருக்கு. சாமியோட இந்த உக்கிரத்தை குறைக்கிறதுக்கு தான் இந்த 3 வருஷ காலகட்டமே. அதுக்கு பிறகு இந்த நம்பூதிரியை மறுபடியும் பார்க்க போறாங்க. இந்த 11 வீடையுமே மொத்தமா இடிச்சு மாத்திக்கிட்டு பழைய மாதிரியே அந்த கோயில் இருந்த இடத்துலயே அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. கோயில் வந்து சின்னதா இருந்திருக்குங்க. ஆனா அதுக்கு பிறகு குடும்பம்லாம் சேர்ந்து இந்த கோயிலை பிரம்மாண்டமா கட்டி கும்பாபிஷேகம்லாம் நடத்தி கோயில் கொடையும் நடத்தியிருக்காங்க. கோயில் கூட நடத்தும் போது சுயம்பு அவங்களுக்கு மேல சங்கிலி பூத்தன் வந்து யார்கிட்டயுமே பேசலையாங்க. அப்போ அந்த சுப்பியா அவங்க 2 மகன்கிட்டையும் போய் அவன் செய்த தப்புக்கு தான்ப்பா நான் தண்டனை கொடுத்தேன், அதை மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்துடுறாருங்க. அதுக்கு பிறகு உங்க 2 மகன்களும் எங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுயா அப்படிங்கிற மாதிரி சாமி கிட்ட சரணடைகிறாங்க. எல்லா பிள்ளைகளும் நான் நல்லபடியா பார்த்துக்கிடுவேன், எனக்குள்ளதை நீங்க செய்யுங்க, உங்களை நல்லபடியா பார்த்துக்கிடுறேன்னு சொல்லிட்டு சாமி சுயம்பு அவங்க மூலமா இவங்க குடும்பத்துக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்குங்க. அது போக இப்பவும் அந்த கோயில எல்லா பூசையும் நடத்திட்டு தாங்க இருக்காங்க. அந்த கோயிலை வச்ச பிறகு எல்லாருமே ஒத்துமையா இருக்கோம்பா. சம்பவத்தை நான் கேட்ட பிறதாங்க நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன், எந்த விஷயத்தை வேணாலும் பகைச்சுக்கலாம், குலதெய்வத்தை பகைக்க கூடாதுன்னு சொல்லி. இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம மனித பிளாக் சேனல்ல கமெண்ட் பண்ணிருங்க. முடிஞ்ச வரை ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஞாபகமா பெல் ஐகானை தட்டிடுங்க. நன்றி.